friends, good morning. இப்போ டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து 5 மணி காலையில இங்க 7 மணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான புக்ல படிச்ச சீன பெருஞ்சோர் தான் பார்க்க போறோம். சோ ஜர்னி வந்து லாஸ்ட்லயும் பாருங்க கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நான் போடுற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான் மஸ்டர்ட் பேண்ட் அண்ட் அதுக்கு காம்பினேஷனாக கான்ட்ராஸ்ட் வந்து ஷார்ட் குர்த்தி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பப்பாயாவில் வந்து நம்மளுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ரைஸ், அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரெட் பீன் கேக் இருக்கும். அப்புறம் பஜ்ஜி மாதிரி அவங்க ஒரு பஜ்ஜி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ காலையில் இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதில் நான் வந்து ஸ்டே பண்ணிக்கிற சைனீஸ் ஹோட்டல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வெளில சைட் சீயிங் கிளம்பிடலாம். ஸோ டான் பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கெல்லாம் வந்து சைட் சீயிங் கிளம்புனா தான் நம்ம அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு டைமுக்கு வந்து திருப்பி வந்து ஹோட்டலுக்கு சேர முடியும். அண்ட் இங்கே வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்லவே வேண்டாம் பாருங்கள். ஃபுல்லாகவே ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு வேக்யூம் ரோபோட்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா டியான்யான் அப்படின்ற ஹோட்டல் தான். இது பெய்ஜிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சைட் சீயிங் கிளம்பிடலாம். நம்ம எனக்கு முதல்ல போகிறது பார்த்திங்கன்னா உலக அதிசயம் வேர்ல்ட் வண்டர்னு சொல்லக்கூடிய சீன பெருஞ்சுவர். ஸோ கிரேட் வால் ஆஃப் சைனா தான் போகிறோம். நிறைய வாட்டி நம்ம புக்கில் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது, இந்த நிலாலேருந்து கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் அதே மாதிரி உலக அதிசயத்தை நம்மளும் பார்த்துறோம் அப்படின்ற வெய்ப்போடு தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அந்த வெய்ப்போடையே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிரேட் வால் ஆஃப் சைனா சீன பெருஞ்சுவருக்கு வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள், அது பாருங்கள் மேலே அப்படியே ஏறுது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த ஸ்பாட் தான் வந்திருக்கோம். செம்ம குளிர். இங்கே பாருங்கள், நான் ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கேன். செம்ம குளிராக இருக்குது, வெயிலும் இருக்குது, பட் அதுக்கேற்ற குளிரும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. உங்களை எத்தனை பேருக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசை இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் புக்கில் படிச்சிருப்போம், பட் இப்போ ஃபஸ்ட் டைம் அதை நம்ம கண்ணால் பார்க்குறப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் வாங்க. என்னோட சேர்த்து லன்ச் பண்ண நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பாங்க போகலாம். இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பஸ்ஸஸ்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து அப்படியே மேலே வந்து போகுது. அது போதுங்க, இது பாருங்கள். நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. ஓரளவுக்கு ஏறி நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இறங்கிடலாம். நம்ம வந்து கிரேட் சைனா அந்த வால் பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உள்ளே வரும். வந்தவொடனே இங்கே பிளேசஸ் நிறைய இருக்குது, ஷாப்பிங் பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் நம்ம மேலே போய் அவங்க கிளம்ப காட்டுறேன். இப்போ மெயினு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அந்த வால் அப்படின்றது மேலே போகுது. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அப்படியே மேலே போவாங்க. ஸோ அதில் பேர் எழுதிருக்கு பாருங்கள். ஸோ இந்த வழியாக அப்படியே மேலே போகணும். அப்படியே மேலே போகுது. இங்கெல்லாம் மக்கள் போகிறாங்க, பட் நம்மளால் அவ்வளோ போக முடியாது. வந்ததுக்கு ஓரளவுக்கு ஏறிட்டு அந்த வாலை டச் பண்ணிட்டு கீழே வந்துடலாம். ஸோ இதுதான் சைனா வாலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இங்கேருந்து தான் மேலே போகுது. இது எவ்வளவோ பரப்பளவு இருக்குது. நம்மளால் சொன்ன மாதிரி எல்லாமே போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏறி அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ அழகாக எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த சைனா ட்ரிப் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக போச்சு. செகண்ட் டேவும் நல்லா வந்து எந்தூசியஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா நேற்று எனக்கு ஒரு சின்ன கால் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நடக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆயின்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பி வரப்போகிறோமா, மூச்சு வாங்குது பாருங்கள் படிக்கட்டு ஏறப்பா. எனக்கு எப்போ இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா பார்த்தாலும் சின்ன வயசில் நிலாலேருந்து பார்த்தா இந்த செவரு தெரியுமாப்பா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. பட் இங்கே கேட்டால் அதெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து ஒரு பதிலும் சொல்லலை. அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கும் தெரியல. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஏறலாம். நான் எனக்கு காலில் வந்து கொஞ்சம் அந்த வலி இருக்கிறதுனால என்னால் அவ்வளோ தூரம் ஏற முடியல. இன்னொன்று அந்த படிக்கட்டு வந்து ரொம்ப வந்து செங்குத்தாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு. ஒரு படிக்கட்டு ஏறுறதுக்கு ஓரளவுக்கு போய் அங்கேருந்து பார்த்து ரசித்து அப்பாடா உலக அதிசயத்தை நம்மளும் போய் பார்த்தோம், தொட்டு பார்த்தோன்ற ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தேன். ஆனால் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த வரலாறு கேட்குறப்போ அடடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த வரலாறு கேட்டாலும் நம்மளுக்கு அதிசயமாக தான் இருக்கும்ல. அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு, எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். சைனா மக்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட யுனைட்டி, பர்சவரன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து இந்த சீன பெருஞ்சுவர் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. இதுக்கு மேலே என்னால் போக முடியல, பட் வந்தாச்சு, டச் பண்ணியாச்சு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நல்லா காற்றடிக்குது, நல்லா இருக்குங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு.
உங்களுக்கும் இதுக்கு வரணும்னு ஆசை இருக்கா, இல்லை வந்து இந்த பிளேஸை பார்க்கணும்னு ஆசை இருக்கா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்னால சுற்றி கடைகள் இருக்கும், நிறைய வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொருட்கள் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த தொப்பி, அவங்களோட அந்த சின்ன சின்ன சிலைகள், மேக்னெட்ஸ்லாம் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் நம்ம மேக்னெட் வாங்குவோம், இங்கேயும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் எடுத்து போனால் டியான்மென் சிட்டி இருக்குது, டியான்மென். இது வந்து பேலஸ் மியூசியம், இது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. 3 மேக்னெட் எடுத்திருக்கேன். அடுத்தது ஃபஸ்ட் டைம் ஃப்ளேவர் ட்ரிங்க் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரியாமல் அப்படியே ஒரு யோசனையை ஓப்பன் பண்ணி குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா த கிரேட் வால் அப்படின்ற இந்த புக்கை வந்து நான் இங்கே வாங்கினேன். 100 யுவான்ஸ்க்கு வாங்கினேன். இந்த புக்கில் த கிரேட் வாலோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அது எந்தெந்த சீசனில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா புக்கை ஓப்பன் பண்ண உடனே என்னோடய ஃபோட்டோ அங்கே எடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு பேஜில் இது இருக்கும். அதுக்கு அடுத்து திருப்பினா அந்த சீன பிரிஞ்சவரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு பக்கமும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு மெமரியாக வச்சுக்கலாம். நம்ம வந்தது சாதாரணமான இடம் கிடையாது, உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்றப்போ கண்டிப்பாக அங்கே நம்ம ஏதாவது ஒரு மெமரிஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கண்டிப்பாக இந்த புக் எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விவானுக்கெல்லாம் காட்டலாம், ஸோ ரேவந்தெல்லாம் பார்ப்பான்னு சொல்லி வாங்கிட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கிறப்போ தலைமுறை அதை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு ஒரு ஆசை எனக்கு. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த ஒரு செவரு கட்டுறதுக்கு 7th செஞ்சுரிலேருந்து 17th செஞ்சுரி வரலுமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெருசு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 21,000 கிலோமீட்டர். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருசுங்க. இவ்வளோ பெரிய ஒரு வால் கட்டுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நார்த்தன் நொமேடிக் அந்த ட்ரைப்ஸ் வராமக்கிறதுக்காக தான் இது வந்து அவங்க ஒரு பாதுகாப்புக்காக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்ததில்ல. ஹிஸ்ட்ரி எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், கேட்குறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி. ஓகே, அவ்வளோதான், இந்த புக்கு முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் பாண்டா கரடிகள் ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி இந்த பாண்டா கரடி பொம்மைகள் நம்மளுக்கு சேல் கிடைக்கும். அடுத்தது நம்ம வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா முடிச்சுட்டு போகிறது பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பிளேஸ்க்கு ஜேடு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஃபேக்ட்ரி. ஜேடுனா பச்சைக்கல் இல்லையா, பச்சைக்கல்லில் வந்து அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸாக, குட்டி குட்டி ஸ்கல்ப்சர்ஸாக, குட்டி குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோதிரமாக இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட வேண்டிய டைம். நம்ம ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் போய் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்ததுலேருந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலே சாப்பிட்டோம். பட் ஆத்தென்டிக்கான சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா சைனீஸ்னாலே சில விதமான ஃபுட் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் சில ரெஸ்டாரண்ட்டில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க ஃபுட் எப்படிக்கா இருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு 2 விதமான ஃபுட்டும் இருக்கும். ஆத்தென்டிக் சைனீஸ் ஃபுட்டும் இருக்கும். இல்லை நீங்கள் இந்தியனாக இருக்கீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சைனா படல எக்கச்சக்கமான லிஸ்ட்டு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ஸோ இங்கே நம்ம போனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இங்கே சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டீ. இது வந்து மல்லிப்பூ டீங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் அது ஃப்ளேவர்டு டீன்னு சொல்லலாம். ஸோ அவங்க ரொம்ப வந்து இந்த மாதிரி எடுத்துப்பாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெகட்டி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து ஒரு சில்லி காலி மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் அந்த டீ. இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது எதுவுமே. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஜேட் ஃபேக்ட்ரி போய் நம்ம அங்கே என்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் சாப்பிட்றதே காமெடியாக இருக்கும்ல, குட்டி பசங்க ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்னா எம்பாரசிங்காக இருக்கும் எனக்கு. சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப அழகாக ஆர்னமெண்ட்ஸ், குட்டி குட்டி பவுல்ஸு, நிறைய வந்து ஸ்கல்ப்சர்ஸு, ஸோ நிறைய விதமாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு அந்த பச்சைக்கல்னு சொல்லக்கூடிய ஜேடு வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து அந்தந்த ராஜாக்கள் வந்து நிறைய ஜேடு யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணுற கப்பில் கூட ஒரு ஜேடோட அந்த கல் இருக்குமா. ஸோ அந்தளவுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த ஜேட் பற்றி தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ஜேட், பியூர் ஜேடில் ஆனது தான். இப்போ உள்ள நம்ம வந்து அந்த ஷாப் மாதிரி இருக்குது. இது ஃபேக்ட்ரி, இது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இது ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆர்னமெண்ட்ஸ், நம்மளுக்கு டாலர்ஸ், அப்புறம் பிரேஸ்லெட்ஸ், நெக்லஸ்ன்னு சொல்லி நிறைய விதமாக வச்சுருக்காங்க. கலராக வச்சுருக்காங்க. கேட்டால் வந்து அது அதுக்கேற்ற பாலிஷ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னாலும் நம்பி நம்ம இங்கே வாங்கலாம் அப்படின்னு. ஸோ உள்ளே வந்து போனோம். பார்த்தா நம்மளை முதல்ல நிற்க வச்சு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அவங்க சேல்ஸ் உமன் போல் இருக்குது. என்னையை வந்து கூப்பிட்டு என் கழுத்தை அந்த செயினை போட்டு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
beautiful. Nice. Yeah, she become more beautiful, right? So later, beautiful lady, remember, wear some shade, make you more noble, more elegant, more beautiful. Okay? Also. நகை யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட். அப்படியே வந்து பார்க்கறதுக்கு டைட்டானிக் ஹீரோயின் போட்டுப்போல அந்த பெண்டன்ட் மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 1000 yuan வருது அந்த ஒரு காசு பிரகாரம். அடுத்தது வந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் டவர்ஸ். இதை பற்றி நிறைய வரலாறு இருக்குது. பட் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராஜாவோட சமாதி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டோம். வெளியில் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இந்த தாத்தா பாவங்க, அவருக்கு இதுலேருந்து அந்த வர வருமானம் தான் போல இருக்குது. வெளியில் மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணப்போ தாத்தா நல்லாவே நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்தாரு. அதே மாதிரி நிறைய வந்து ஓப்பன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே வீடியோக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தார். இவர்கிட்ட நிறைய வாங்கினேன். இந்த பிரேஸ்லெட் கூட பார்த்திங்கன்னா அழகாக அந்த நடுவில் வந்து அந்த கோல்டு ஒரு சிங்கம் ட்ராகன் மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துறீங்க, பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆரஞ்செல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரைட் ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட்ஸை வந்து நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க நமக்கு சேல் பண்ணுறாங்க. இது நல்லா நியூட்ரி வெல்னஸில் அப்படியே இருக்கும். அதில் அடுத்தது இந்த தொப்பி போடணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து 100 yuan சொன்னார். அது சரி எதுக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் பாருங்களேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தொப்பி போட்டுக்கணுன்னு இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு ஆசை. அந்த தாத்தாவே கட்டி மாட்டிட்டு இருந்தார். எனக்கு வாங்கிக்கோமா அப்படின்னாரு. பட் வாங்கிட்டு நம்ம ஊர்லலாம் போட்டுக்க முடியாது, நாய் துரத்தும். ஸோ அந்த ஊரில் வேணால் போட்டு சுற்றலாம். பட் இருந்தாலும் வந்து சரி வேண்டாம், இது வர ஹேண்ட் லக்கேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் நடக்கும்ல அந்த ஸ்டேடியம் தான் போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஸ்டேடியம் அப்படின்னாங்க. சைனாவில் நம்ம போய் பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை நம்ம கடந்து போகிற பாதையில் இருக்கிற இடமா இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பில் தான் இருக்குது. அண்ட் இதை பார்த்திங்கன்னா சைனாவோட எத்னிக் மியூசியம். இதை பார்க்க போகிறதில்ல. இதை தாண்டி வந்து இப்போது ஒலிம்பிக் ஸ்டேடியமுக்கு தான் போகிறோம். ஸோ நிறைய பேர் ஒலிம்பிக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒலிம்பிக்னால இங்கே தான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. கடந்து போகிற பாதை பார்த்திங்கன்னா இது மாதிரி அழகான வந்து அதோட மேலே கூரைகள் அழகாக இருக்குது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். இப்போது இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் சைனீஸ் சிங்கரோட கான்சர்ட் நடக்குது. அதனால் நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஒலிம்பிக் டைமில் தான் இவ்வளோ நடமாட்டம் இருக்கும். மற்ற டைமில் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. பட் இந்த டைம் நம்ம வந்து இப்போ போய் பார்க்குற டைம்னால அந்த கான்சர்ட் இப்போ நடக்குது. ஸோ உள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆசை தீர ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு ஒலிம்பிக் ஸ்டேடியம்ப்பா அப்படின்னு ஒய்யப்பா பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஜூட் விட வேண்டியது தான். ஸோ நிறைய இடத்துக்கு போகிறோம், நடந்து போகிறோம். மெயினான விஷயம் நடந்து போகிறோம். இப்போது நான் வந்து ரொம்ப நடக்க மாட்டேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய நடக்கிறேன். ஏன்னா இங்கே அதை தான் அவங்க வந்து பழக்கிறாங்க. டூரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டாக்ஸிலாம் அதை விட நடந்து போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். பட் நமக்கு பழக்கம் இல்லாமல் ஒரு தடவை நடக்கிறப்போ டக்குன்னு வந்து கால் வலி வருது. வேறு ஒன்றும் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான டாய் ட்ரெயின். இதில் வந்து உட்கார வச்சு ஃபுல் ஸ்டேடியத்தை வந்து, அதாவது அந்த அந்த இடத்த வந்து சுற்றி காட்டுறாங்க. ஸ்டேடியம் உள்ள அளவு கிடையாது, வெளில சுற்றி காட்டுறாங்க. மக்கள் பர நீங்கள் அங்கே ஓடிக்கிட்டு அவங்க சாங் பேசிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது டைம் அப்படின்றது. அவங்க பாஷை, அவங்க வந்து எல்லாருமே நம்மளை பார்த்து வியப்பாக பார்க்குறாங்க. வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்கள் கூட பார்த்து வந்து சிரித்து பேசுகிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் ஏன்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அது வந்து அவங்களோட யூனிட்டியை காட்டுது. ஆங்கிலம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் பேச மட்டும் அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்தால் எங்கள் பாஷை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. பட் ஆஸ் அ டூரிஸ்ட்டாக நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட நாட்டை சேர்ந்து சில விஷயங்கள் வந்து பாதுகாப்பாகவும் அதே மாதிரி எல்லாம் யூனிட்டியாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே உள்ளே போனால் ஆக்டோபஸ் சிப்ஸுன்றாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா போர்க்கு சிப்ஸுன்றாங்க, லேஸ்லேயே பாருங்கள் பேக்கன் ஃப்ளேவராக. அடே எங்கள் அப்பா சைனா தான்டா.
நம்ம ஒலிம்பிக் அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல பக்கத்துல கூட கன்வீனியன்ஸ் ஷாப்புக்கு வந்திருக்கும். கன்வீனியன்ஸ் ஷாப் கிடையாது, இங்கே ஒரு ஷாப் வந்திருக்கும். இங்கே கிஃப்ட் ஐட்டம்லாம் வந்து ஹோல்சேலில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ரேட் ரீசனபிளாக இருக்கும்னு சொல்லி இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்திருக்கேன். நிறைய கிஃப்ட் ஐட்டம் இருக்குது, நம்ம யாருக்கா வாங்கி பண்ணணும். இந்த பீஜிங் பற்றி ப்ளஸ் ஒலிம்பிக் ஸ்டேடியம், கிரேட் வால் ஆஃப் சைனா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன பிளேசஸோட மேக்னெட்ஸ்லாம் கிடைக்கும். அது இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஷாங்காய் போகிறோம், அதனால நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வாங்கல. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. பட் நம்ம எங்கே இதை விவானுக்கு போட போகிறோம், சும்மா ஆசைக்கு வாங்கி போடாலும் போட மாட்டாங்க. மற்றபடி கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் நல்லாவே இருந்தது. மேக்னெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த தாத்தா கடையில் இன்னும் கம்மியாக இருந்தது. அவர் ரீசனபிளாக கொடுத்தாரு. இங்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ் நோ மார்க்கெட் அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்க நான் கையில் போட்டிருக்கேன். இது வந்து தாத்தாவை வந்து 10 யானு கொடுத்தாரு, இவங்க 30 யானு அப்படின்றாங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்லாம் கூட பார்த்திங்கன்னா 30, 20, 40ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்க்கறது அப்படியே ருத்ராட்சமாக இருக்குது பாருங்கள். அதில் பிரேஸ்லெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து திரும்பி வந்து நம்மளோட ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாம். அண்ட் இப்போ போகிற வழியில் அந்த லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேர் அக்கா எந்த டூர் அண்ட் ட்ராவல்ஸில் போயிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா நான் உங்களுக்கு வந்து அதை ஓப்பனாக ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது செகண்ட் டே தான். இவங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு இன்னும் போக போக தான் தெரியும். நான் கம்ப்ளீட் டூரை முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்புறம் கண்டிப்பாக நான் பேரோட நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்களும் புக் பண்ணிக்கோங்க. இது வரலுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நான் மொத்தம் 10 டேஸ் முடிச்சுட்டு அவங்க ஹோட்டல் ரூம்ஸ் எப்படி இருக்குது, எப்படி வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கிறது நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பேரோட நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம எல்லாம் சேர்ந்து கூட போகலாம், அதுக்கும் நான் பிளான் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என் கூட வர விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மெயின் ரோட் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. பின்னாடி அவ்வளோ வந்து ட்ரெடிஷ்னலான பில்டிங்ஸ் இருக்குது. இந்த கிளைமேட்டு சிலுன்னு அப்படியே ஃப்ரீசிங்கான காற்று, அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து போகிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சோலோ ட்ராவல் அப்படின்னா தனியாக தான் போகணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்களே எல்லாமே புக் பண்ணிட்டு நீங்களே போகணுன்றது ஒன்று இருக்குது. செகண்ட், உங்கள் ஃபேமிலியில் யாரும் கூட வரலனா கூட நீங்கள் வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணுறது ஒன்று இருக்குன்னா செகண்ட் கேட்டகரி. நான் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால நான் எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக பார்த்துக்கிட்டு ஒரு ட்ராவல் மூலியமாக தான் நான் ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். நான் தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால நான் வந்து சோலோ ட்ராவல் அப்படின்றேன். இதுவே வந்து ஆண்கள் போனால் அது வேறு, அது வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். பட் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் கூட வந்து ஃபேமிலி வந்து வரமாட்டாங்க, வர முடியாத சுச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் வந்து நீ போயிட்டு வா அப்படின்வாங்க. அப்போ தனியாக நம்மளால் எல்லாமே பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு புக் பண்ணிக்கிட்டு போக முடியாதுனால தான் ட்ராவல்ஸ் மூலியம் போகிறப்போ நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப வந்து பிக்சர் பர்ஃபெக்ஷனாக கிடைக்குது, ரொம்ப பிளான்டாக கிடைக்குது. நம்மளோட ஆசையும் நிறைவேறது, ரொம்ப சேஃப்டியாகவும் நம்ம இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பயம்ன்றது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 3rd டேவோட சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.